3ல 5 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ல 5. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே சொல்றது சுயபுத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணுங்க. சுயமா என்ன செய்யக்கூடாது? எதுவுமே யோசிக்க கூடாது. ஏன் நல்லா கவனிங்க அம்மா, நல்லா கவனிங்க. சுயமா எதுவும் சிந்திக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை வழி நடந்துனா நம்ம நடக்க வேண்டிய பாதை கரெக்டா போயிட்டு வரும். அதனாலயா நம்ம சுயத்தினால ஒரு காரியம் செய்யும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? விழுந்து போயிடுவோம். சுயபுத்தி மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. அதனாலயா சுயபுத்தி மேல நம்ம என்ன செய்யக்கூடாதா? சாயக்கூடாது. அதுக்கெல்லாம் அவ்வளவு வாசிக்குமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதனாலயா யாரை நினைத்து கொள்ளலாம்? நம்ம கேட்க பாபா அண்ணன் தம்பிகளா, புருஷனையா பொண்ணாண்டியா இல்லைன்னு ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனாலயா இவங்களாம் நினைக்க கூடாது, நம்ம நினைக்க கூடாது. அதனாலயா எங்க போனாலும் நம்ம எனக்கு ஜோம் பண்ணிட்டு போகும்போது நம்ம வழிகளை அவர் என்ன செய்யறாரு? நினைந்து கொள்ள, அவங்க வழியெல்லாம் அவர் நினைந்து கொள்ளும் போது அதனாலயா போனாலும் என்ன செய்யறாரு? பண்ணுங்கிற கர்த்தர். அதனாலயா இன்னொரு வசனம் அது என்னது? அதனாலயா கர்த்தர் நம்ம முன்னே போய் செவி பண்ணுகிறார். இல்லையா? அது எதுல இருக்கு? அதனாலயா அதனாலயா கர்த்தரை நாம எடுத்துக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வழிகள் அவரு செவிப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். இல்லையா? அது வழிகள் எல்லாம் அவர் என்ன செய்யணும்? நினைத்து கொள்ளணும். யாரை நினைத்து கொள்ளணும்? அப்பாவை நினைத்து கொள்ளணும். அதனாலயா பாதைகளை செயல்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். அதனாலயா நம்ம கூட இருந்து நம்மள நல் வழியில நடந்துகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா வழிகளை எவ்வளோ அல்லையா செல்வங்கள் நிறைய காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனா தேவனை பின்பற்றி போகும்போது ஒரு விஷயம் நான் வந்து சொன்னேங்க, எங்க போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, போவாதையா உனக்குவார். அதனையா அது மீண்டும் நான் போறேன்னா இந்த காலம் அண்டிக்கும், இந்த காலம் அண்டிக்கும், இந்த கையை அண்டிக்கும், இந்த கையை அண்டிக்கும் அப்படியே செய்ய கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு நான் நின்றுடுவேன். அது மாதிரி நிறைய உதவ வாங்கியிருக்கேன். அதனையா அது மாதிரி உதவ வாங்கியிருக்கேன். அதனையா நான் மீண்டும் போவேன், திமுறா போயிடுவேன். அவங்க என்னதான் ஆனவர் ஒரு அழைக்கம் வந்துடு நான் சொல்லுவாரு அவரு அடுத்து போவேன். ஏன்னா அதுக்கு என் வண்டி வேற வண்டி மோதிட்டு நிற்கும். அதனாலங்க பாத்தீங்கன்னா அதனால ஆக்சிடென்ட் ஆகும், நடக்கும். ஏதாவது இடிச்சுக்குவோம், காயம் முன்னாகும், இதெல்லாம் ஒன்று நடக்கும். அது ஆண்டவர் அப்படியே நினைப்ப ஆண்டவர் போவானாரு அவர் அழைக்கம் வந்து நம்ம வந்துதான் உதவாங்கிட்டு கிடக்குறோம். அதனாலங்க அதனாலயா அதுல இருந்து உதவாங்கி அதனாலங்க எனக்குங்கிட்ட ஐயோ ஆண்டவர் பேசுறேன், அதுல இருந்து நான் எனக்குங்கிட்ட தெளிவுபடுத்திருக்கேன். இந்த இடத்துக்கு நீ போவாங்கன்னா போவேன். அதனாலயா போமாட்டேன், எவ்வளவு ரூபாய்க்கு இருந்தாலும் போமாட்டேன். அதனாலயா அது மாதிரி என்ன போனு நிறைய நான் என்ன செஞ்சிருக்கேன், கேன்சல் பண்ணிருக்கேன். செய்து கொடுக்க வரேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன். ஏன்னா அங்க போனா என்ன செய்யுது, தேவ சிந்தம்ல அங்க போனா ஒரு ரூபாய்க்கு ரொம்ப இல்லை. அதனாலயா உங்களுக்கு எப்படி பாஷம் தெரியும்? என்னன்னா ஆவியானவர் கொடுக்குறாரா பிசாசு கொடுக்குறாங்க சில பேர் கேள்வி எழுப்புவீங்க. அதனாலயா தேவன் நம்ம கூட இருக்கு. அதனாலயா நம்ம தொடர்ந்து உபவாசம் ஜெபம் பண்ணும் போது எல்லாம் செவையெல்லாம் செவைப்படுத்துவார். ஆனா நமக்கு விரோதமா அங்க ஒண்ணு எழுப்புறானா அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு, ஒதுக்கி நம்மளை பாதுகாத்து சொல்லுவார். அதனாலயா கீழே அப்படியே வாசிக்கலாம். என்னது உன்னை நீ நாடு என்று நம்ப என்ன கூடாது. என்னது எப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் எனக்கு தெரியுங்க, இது எனக்கு சொல்ற அவசியம் இல்லை. அதனாலயா நான் ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். அதனாலயா இந்த ஆலோசனை கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை. எவது கீழ் பண்ணா வாங்க வராங்க ஒரே இது. அதனாலயா இன்னைக்கு நம்ம சமையல் அப்படியா இருக்கிறோம்.
இன்னைக்கு நம்ம சமையல் அப்படியா இருக்கா? உங்க சொண்டுக்கு நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஊழியக்காரன் வேலைக்காரன் அல்லலையா, என்னது பணிவிடைக்காரன் அல்லலையா. ஆனா நீ போன போக்குகளை நான் வர மாட்டேன் அல்லலையா. அது நல்லதான ஆளுகளை கேட்கணும். அது இருந்தா தீர்மானம் செய்யுங்க, பண்ணுங்க பண்ணுங்க அல்லலையா. இன்னைக்கு ஊழியக்காரன் யாரு? வேலைக்காரங்க அல்லலையா. ஏசு என்ன செஞ்சாரு? சீடர் காலுகளை கழுவினாரு. ஊழியக்காரன் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த மேம்பாலம் போய் இறங்குற மாதிரி என்ன ஒரு மங்கம்பருக்கு அன்பு ஒரு மேம்பாலம் வேறு கிராமண்டி அல்லையா. ஒரு ஊழியக்காரங்க மீட்டிங் அங்க நடந்துட்டாங்க. எங்களை ஒரு சொந்தக்காரங்க அண்ணனா வேணும் அப்படி இது மாதிரி மீட்டிங் நடக்குது. நம்பி ஊழியக்காரன் சொன்னேன், இது வருவேன் நான் சொல்லிட்டேன் நம்பி, ஒரு நாள் நம்பிக்கை நான். சரி அண்ணா சொல்லிட்டாருன்னு, சரி நான் வரேன் அப்படின்னு அவர் ரியல் எக்ஸ்பிளைன் பண்றேன் அல்லையா. சரி அவர் சொல்றாருன்னு மதிப்பு நான் போயிட்டேன். அவர் போன் அடித்தாரு, நானும் அவர் போயிட்டேன் அல்லையா. ஆனா கம்முங்க எல்லாம் நடந்தது. அங்க என்ன இல்லை, எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கிராமத்துக்காரங்களும் கூட்டி எல்லாம் கொண்டு சேர்ந்துருக்காங்க. ஒரு அனல் இல்லை, தேவன் கற்றுக்காரங்க நல்ல மாதிரி இல்லை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து ஆவியான உடஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன தெரியாத தரமா வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. எதாளுக்கால என்னென்ன பேசுறாங்க சொல்றாங்க. ஒரு ஆவியான ஒரு சிந்தாங்க, ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது என்னன்னா ஒரு நித்த தெளிவு எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு அழிஞ்சது என்ன பண்ண போற, அழிஞ்சது என்ன பண்ண, அது ஒரு திட்டமே இல்லை. அவங்க சுயந்தினாலும் பேசுறாங்க. அந்த ஏங்க நான் வந்தேன், நம்ம அந்த மனுஷன் மூலியமா வந்து தப்பா, அந்த அண்ணனுக்கு நம்ம முதலிட கொண்டு தப்பா, நான் ஒன்னே கேட்டு இருக்கணும் சொல்லி கடைசியில என்ன இல்லை, ஆராதனை இல்லை, ஆராதனை பண்றாங்க. 12 பேர் விழுது. நான் அதே மாதிரி பேசுறேன், ஒளியாந்து தட்டி அந்நிய பேச பேசக்கூடாது. என்ன இல்லை அந்நிய பேச ஐயா அந்தவரே எனக்கு வந்து என்ன பயன்படுத்தினால அநேக விசுவாசங்கள் ஓடுது, அநேக நோய்கள் மறையுது, அநேக கண்டுகளை அடையுது. ஆவியான துணை இல்லைன்னா நம்ம இந்த விடுதலை பண்ண முடியுமா? இந்த விடுதலை ஊழியர் செய்ய முடியுமா? புரியுதா இல்லையா? முடியாது சொன்னாரு ஊழியக்காரு. அப்படி இதெல்லாம் பேசணும். ஆனாப்பா அப்ப நம்ம வந்த இடம் தவறான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அண்ணன் நான் சந்திக்கிறேன். நான் கிளம்புறேன் வந்துட்டேன். அதுலயா 10 நாள் கழிச்சு சொல்றாரு அவரு. என்ன சொல்றாரு? தம்பி அவன் வைக்க கேட்டு உங்களை கொண்டு வந்தாங்க உட்கார வைக்கேன். நான் ஒரு 20 கணக்குல வேணும் முடிச்சு என் சொந்த காசு வச்சு 20 கணக்குல கிராமத்துல கொண்டு வந்தேன். அங்க என்னன்னா நீங்கெல்லாம் வந்துட்டீங்கல்ல, இந்த கணக்க ஊழியக்காரனை கோபம் சொல்றதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, விஷம் உங்களெல்லாம் நான் பார்க்க கூடாது. உள்ளமே கதை கண்டுக்கிட்டாரா? விஷம் 2 கொம்ப உழைச்சிருக்கு. அதனையா ஊழியக்காரன் வேலைக்காரன் தேவ கணங்களை கண்ணுகளை உனக்கெல்லாம் ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு மாந்திர கண்ணுகளை மிருகின கண்ணுகளை உடைக்கிறாங்கன்னா தேவன் நம்ம துணிந்த வேலை. அது ஊழியக்காரன் நினைக்கிற அந்த வேலைலாம் வேணும். இந்த விஷம் சொல்றாரா, அந்த கணங்களை நான் பார்க்க முடியாது. விஷம் என் மரியாதை என்ன ஆகுது? விஷமுங்கிற மண்ணை எங்கேயா வந்துன்னு அலையா நொந்து போயிட்டான் தம்பி. அதோட நான் அந்த கணக்கெல்லாம் போய் விட்டுட்டு அதுல சமைக்க போகணும். அப்படி செஞ்சாருமா நினைச்சாரு. எல்லா காலங்களையும் கழுவினாரு, தாழ்மையை கற்று கொடுத்தார். யாரு? நம்ம அப்பா என்ன செஞ்சாரு? தாழ்மையை கற்று கொடுத்தார். நம்ம தாழ்மையா இருக்கோமா? தாழ்மையா இருக்குமா? கொஞ்சம் நமக்கு நேரம் வந்திருந்தாலும் நான் தெளிவாயிருந்தாலே நான் தான் அப்படி அப்படி நிற்க கூடாது. சகோதரன் சொல்றதுல ஏன்னா நம்ம அப்பா நமக்கு முன் உதாரணமா மற்றவங்களை கால கழுவ சொன்னாங்க. ஏது தாழ்மையை கண்டு கொடுக்கணும். இந்த சபைகளை எல்லாம் ஒரு மனமா இருக்கணும், ஒரு மனம் நமக்குள்ள வரணும். ஒரு மனம் இல்லாம உன் காலம் நான் சொல்ல மாட்டேன்,
ஏன் காதல் சொல்ல மாட்டேன், நீ என் பக்கத்துல உட்கார, நீ ஒதுங்கி உட்காரு அப்படின்னா ஒரு சுயம்தான் உனக்கு வெளிப்படும், ஆவியான செயல்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதாங்க தெய்வம் என்ன சொல்றாரு, நம்ம கால்களை கழுவி நம்மளை முன்னுதாரணமா வைத்துட்டு போயிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு நெருங்கி திருச்சில எவ்வளவு சபைக்கு நான் போயிருக்கேன். அல்லேலூயா. நம்ம சபையில என்ன செய்யறோம், காலை கழுவி திருவிருந்து கொடுக்கிறோம். யார் தெரியுமா, அன்னத்தானே தாழ்த்தணுங்க. அல்லேலூயா. தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் என்ன நம்மள உயர்த்துவார். அல்லேலூயா. ஏங்க சின்ன சபை, அல்லேலூயா. நல்ல ஆவியானவர் என்ன செய்யறாரு, அச்சைவாராரு, அநேக விடுதலை ஆகுது, வேகலை ஓடுது, நோய்களை சுருங்கால் கேன்சர் மறையுது, எல்லாமே தேவன் செய்கிறார். அல்லேலூயா. என்னது பேச முடியாத அமெரிக்காவில் என்னது பேச முடியாத பிள்ளைய ஒரே ஜபத்துல ஆண்டவர் பேச வைக்காரா இல்லையா, கையில் தண்டைங்கள. அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல அல்லேலூயா மதுரையில இருந்து அங்க போய் குடியிருக்காங்க. அந்த பையன் அந்த தம்பி மதுரையில அமெரிக்கா தேசத்துல இருக்காரு. அந்த பையன் பிறந்தது இருந்து பேசல, நடக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நடக்க இந்த கால் வணங்கு, இந்த காலு நிமிர ஆவியானவர் இருக்கு. அதாங்க கரெக்ட். அல்லேலூயா. நம்ம கவனத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தன்னை காண என்ன செய்யணும், தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, உயர்ந்த வளர்றாரு. அல்லேலூயா. நம்ம பெருமை இருந்தா தேவன் நம்ம வருவாரா, பெருமை இருந்தா தேவன் நம்ம கூட நிற்பாரா. அல்லேலூயா. அதே மாதிரி கோபம் இருக்கிறாங்க, ஆண்டவர் வரமாட்டாரு. கோபம் இருக்கிறதுனாலும் வரமாட்டாரு. கொஞ்ச நேரம் சண்டை போடாலும் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், வசனங்கிறது பூவிய மறைவுக்குள்ள ஒரு கோபம். நம்ம அப்படியா இருக்கிறோம். அவன் தேவன் எப்படி நமக்குள்ள அச்சமாடுவாரு, தேவன் நமக்குள்ள எப்படி வருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாலை ஆராதனை ஆரம்பிக்கிறதுல இருந்து இன்னைக்கு கணங்களுக்கு ஒரு நெழு வந்துருக்கு. என்ன தெரியுமா, அந்த போல அல்லேலூயா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தூங்கி நிம்மதியா தூங்கி இருக்கிட்டு நல்லா காலை உணவு மதியானம் நல்லா நின்று கண்டிக்கிட்டு மதியானம் உட்காந்து பறக்க வர்றது. அல்லேலூயா. இதான் பாடாறாங்க. அல்லேலூயா. ஐயா ஒரு அறிவியலுக்கு கேட்கிறதா சொல்லி வர போனா பரவாயில்ல, ஒரு குடும்பத்துக்கு நெருங்கா ஆளுக்கு மாலாரங்கள இருக்கா இருக்குமா, காலையில எக்கமா போனேன் அங்க போன இங்க போன அங்க வேலை பார்க்க. அல்லேலூயா. இது ஆவியானவர் எனக்கு வர தூக்கத்தினால்தான் இறங்கும், சோம்பேறி ஆவிதான் இறங்கும். அல்லேலூயா. வெளுல பத்தின ஆவிதான் வரும். உனக்கு புரியுதா இல்லையாம்மா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்யணுமா, கொடுக்கணும். நாள் ஓய்வு நாளுமா. அல்லேலூயா. யோனாவுல அதோட சோதரம் இவரை யோனாவை எங்க அனுப்பி விட்டாரு தேவன், அவன் எங்க ஓடினா அண்ணா நடந்துருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆடு மாடு கோழி கொக்கு மிருகத்தீவ ராஜா முதல்வர் என்னுடனே உபாசத்துல உட்கார்ந்தான். ஏன் தெரியுமா, நம்ம தேசம் அழிவுபட்டு போகும்போது மோசம் 3 நாள் குடிக்காத உட்கார்ந்தாங்க. மிருகம் ஆடு மாடு எல்லாமே தண்ணியே காட்டுல. ஏன் தெரியுமா, தேவன் மன்னன் தான் கவுந்து போட போறாரு, அழுக்க போறாரு. கவுந்து போறதுனால அழுக்க போறதா பயம் வந்துருங்க. ஆனாலும் இந்த கணங்க இருந்த உபவாசத்தை வாழ்ந்துட்டு கண்ணீர் கவலையை வாழ்ந்துட்டு மறுபடியும் தேவன் சொல்றாரு நம்மகிட்ட, ஏய் கோவம் வந்துச்சு, என்னாண்டவரே இவ்வளவு நாள் இருந்து இதெல்லாம் பண்ணி என்ன பயமுந்து இதெல்லாம் பண்ணி கடைசியில என்ன செஞ்சாரு, அவர் ஆம்பளை கஞ்சனில உட்கார்ந்தாரு, உருவானிக்கு ஆம்பளை கஞ்சனியா அறுக்கிறாரு. அல்லேலூயா. போனா என்னெல்லாம் குடிக்காருனாரு. ஆனாலும் அல்லேலூயா
மனுஷன் பாக்குற மாதிரி தேவன் பாக்குறது இல்லையா? ஏங்க மனுஷன் முகத்தை பாக்குறான், தேவனும் நம்மள மேல யோசிக்க மாட்டாரு. என் தேவன் 1000 தலைமுறை இறக்கம் உள்ள தெய்வம். அல்லையா? 1000 தலைமுறை இறக்கம் உள்ள தெய்வம். அல்லையா? அதனாலதாங்க நம்ம செய்யற தப்புதெல்லாம் மன்னிச்சு இருக்காரு. திரும்ப காலங்கள் அல்லையா? நம்மள எனக்கு உடனே மன்னிப்பு கேட்கிற சிவன் சின்ன நம்ம செஞ்சு மன்னிப்பு கேட்கிறா. தெய்வம் என்ன செய்யறா நம்மள? அல்லையா? உன் வழிகள் எல்லாம் அவரை நீங்க நினைக்கிறோமா? சொல்லுங்க, நினைக்கிறோமா? ஓமையா உன் பேருக்கு நாங்க கேட்க மாட்டோம். அல்லையா? கீழே அவளை வாசிங்க. நீ உன்னை நாடி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அல்லேலூயா. அன்னை தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை கண்ணில வாசிக்கும். அல்லேலூயா. நீங்க எத்தனை குடும்பம் அன்னை தேவனை வணங்குறது தெரியுமா? மறைமுகமா ஐயா நீ எல்லா ஊழியக்காரன் மாதிரி இதை நடக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த வீட்டுல போய் நின்னாலும் அங்க என்ன இருக்குது ஆண்டவரு மறைமுக வெளிப்பட முன்னு வைக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே காம இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாரு காம உடனே குளிப்பாங்க முடியும் அவங்க கூண்டு போனாங்க. அல்லேலூயா. நான் கோயிலெல்லாம் போனீங்க, அவங்க உள்ள போனாங்க, நான் வெளியில. ஆனா என்ன ஒரே வெள்ளதானமா போனீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது உள்ள உட்காந்து என்ன செய்யும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்ம அப்பா மன்னிக்கிறாரா? ஒரே மன்னிக்க மாட்டார். நல்லா கேளுங்க. காவந்தரி சம்பளம் மரணம் காவல் செய்யற ஆண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 7 நாள் அளவுக்கும் நல்லா சொல்லுங்க, 6 நாள் அளவுக்கு நான் என்ன செய்யறேன்? மாடு நெல் விளைக்கிறேன். இந்த கிழமையில இருந்து சனிக்கிழமை அந்த சம்பளம் வாங்குற வரைக்கும் யாருக்காக வேலை செய்யறேன்? யாருக்காக வேலை செய்யறேன்? பிள்ளைகளுக்காக. சிக்கன் ரைஸ் வாங்கணும், மட்டன் ரைஸ் வாங்கணும், பிரியாணி கிண்டணும், கறி கம்பு நடந்து வைக்கிறோம். இதுக்கெல்லாம் சம்பாதிக்கிறோம். நல்லா ஒரு செருப்புக்கு 2 செருப்பு, 4 காய்க்கு 10 காய்க்கு 10 மணிக்கு 20 மணி என்ன செய்யறான்? எல்லாம் செய்யறோம். அல்லேலூயா. எதனால? அவரை ஆசீர்வதிக்கிறாருமா. நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நல்லா சம்பாதிக்கணும். ஒவ்வொருக்கே இருந்துட்டு போய் எழுதுங்கிறாரு. ஒவ்வொரு தரமா இருக்காத வேலை செய்யுங்கிறாரு. அல்லேலூயா. வேலை செய்யுங்கிறாரு. ஆனாலும் வேலை செஞ்சுட்டு இந்த நாள் யாருக்காக நாள் உயர்ந்த நாள் இன்னைக்கு வரமா? இன்னைக்கு சினிமா பாட்டு சில வீட்டுல ஓடிட்டு இருக்கோம். உத்தானம் போடுவாங்க, வீடியோ பாட்டுக்கிட்டே இறக்குவாங்க, 2 ஆண்கள் அடிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அல்லேலூயா. சோதா குமரன் நாட்ல என்ன நடந்தது? உணர்வு இல்லாத இருதயமா இருந்தாங்க. ஆனா கடைசியில ஆண்டவர் முன்னாள் வந்தார். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் சோதா குமரன் புல்லு குளம் முளைக்கும். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் சோதா குமரன் நாடு புல்லு குளம் முளைக்கும். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு நினைவாக இன்னும் உப்பு தூளான நோந்து மனைவி ஊனாவே நிக்குது. கணக்காக வர இன்னும் இருக்குமா? சில உப்பு தூளா நிக்குது. அவ்வளவு காலம் ஆவியா அந்த சிலை என்ன செய்யல? மறையில. ஏன் தெரியுமா? தேவ கோபம் இன்னும் இருக்கு. அல்லேலூயா. நம்ம அவங்க கோபம் 1 நிமிஷம் தயவோ, அந்த தயவுள்ள கிருபைகளை உள்ள வரைக்கும் நம்மள மன்னிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓய்வு நாள்ல என்ன நடக்குது போய் பாருங்க. யார் யார் வருது அவங்க வீட்டுல போய் பாருங்க. காஜர் வருவாங்க. நீங்க அந்த நறுக்குல ஆடுறது கைக்க வேண்டியது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாத்துக்கிட்டே என்ன செய்வாங்க? முடிக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் பாத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்ன செய்யணுமா? ஒரு நாள் ஆனா சொன்னாரு, ஏய் இந்த ராத்திரி உன் ஜீவனை இருந்தா நீ என்ன பண்ண போறாங்கிறாரு. எதுல இருக்கு அந்த வசனம்? லூக்கால இருக்கு. அல்லேலூயா. இந்த ராத்திரி
உன் ஜீவனை எடுத்தா நீ சேர்ந்து வைக்கிறதா யாரு அனுபவம் பாக்குறாரு? யாரு உண்மை? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு நாளை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய அல்லேலூயா. ஐயா அன்னைக்கு தான் உயிரோடு இருக்கிறது. அதனால என் மாடு மேல் கத்திட்டு கிடக்குறேன். அல்லேலூயா. வாங்க 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 வாங்கன்னு நேரத்துக்கு நல்லா கொடுங்க. எனக்கு துணி வைக்க தெரியும். நல்ல பேங்க் கண்டா காய்கறி நல்லா தரல. அல்லேலூயா. நான் உட்காந்தா ஒரு நாளைக்கு 500 அவ்வளோதான் சம்பாதிக்க முடியாதாம்மா. இங்கே வர டைம் பண்ணுறதுக்க இங்கே என்ன 20 அரை மணி நேரம் வர வண்டியில் அஞ்சு. அல்லேலூயா. ஒரு நாள் கிளம்புறேன்னு வரேன் பெங்களூருக்கு. அல்லேலூயா. ஏன் அதை உட்காந்து நான் போகிறேன் ஒரு 500 சம்பாதிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாத? ஏன் கிளம்ப மேல கை வச்சினவன் இன்னும் பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஏன் தேவன் கொடுத்த ஊழியம் நான் செந்து போன 5 வருஷம் மறாது கொரோனா வந்துருச்சு. என்னது மறாது கொரோனாவா அதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கு. அப்பா அந்த வாரத்துல இருந்து எல்லாமே மாஸ்க் போடுங்க, எல்லாம் மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. கொரோனால பயங்கரமா வந்துருக்கு. என்ன ஒரு பள்ளம் தெரியுமா இன்னைக்கு நடந்திருக்கு, நேற்று நடந்திருக்கு. அந்த வயசானவங்க கொரோனால செந்து போன தெரியாத அம்மா உரிமையா நான் கண்ணி முடிச்சு அழுந்திருக்காங்க. பெரியவருக்கு கொரோனா வந்து செத்துட்டாருமா. அது கொரோனாட அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. நீ அழுவுக்கு போனாங்க பார்த்தீங்களா? எனக்கு நல்லா வீட்டில் அழுவு முன்னாடி முட்டை கலந்து ஆக முடியாது. அங்கே போய் கட்டி பிடிச்சி அழுவாங்க பார்த்தியா? செத்தவங்களுக்கெல்லாம் அழுகுறாங்களே உண்மையா அந்த அம்மாவை நினைச்சு அழுகுறாங்க, ஐயாவை நினைச்சு அழுகுறாங்க. அந்த கோகக்கால முடிச்சு அப்படி வாதிச்சுது அப்படி வாதிச்சுது எல்லாம் மனசுல வச்சு இருந்தாங்க. அதுவும் கிண்டி கிண்டி அண்ணன் நிகழ்ந்து அழுவாங்க. அழலையா அழலையா என்னாச்சு தெரியுங்களா? எல்லாம் தெரியும் இருக்காங்க. எவன் இழவுக்கு வந்தானோ அவங்களுக்கெல்லாம் கொரோனா வச்சுது வேலை. அழலையா அடிச்சுட்டு வந்துருக்கு. அழலையா. அதனால நம்ம சிரிப்பா இருந்துக்கூடாது, ஞானமா இருந்துக்கணும். அதனால மாஸ்க் போட்டு வரணும். அழலையா அழலையா. நம்ம இதை தடுக்க முடியுமா முடியாது? முடியும். யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் போது தடுக்க முடியுமா முடியாத? அதனாலயா எளியா கவர்மெண்ட் நேசத்துக்காக எத்தனை வருஷம் மழை பெய்யல, எத்தனை வருஷம் மழை பெய்யுது? 3 வருஷம் மழையே பெய்யுதுங்க. அதனாலயா மறுபடியும் கவர்மெண்ட் அடுத்து மழை வந்தது. அதனாலயா இந்த சூரியனை ஒரு நாள் பொழுது நிக்க வச்சாரு. யாரு யாரு? அண்ணலையா முடியுமா முடியாதா? அண்ணலையா வெளியா கவிக்காரு. பாகால் நிற்கிறதுக்கு காலை வண்டி நினைக்காங்க. பந்தயம் பாகால் தேவனா பாகால பெண்ணுங்க, கந்தர தேவனா கந்தர பெண்ணுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால் வணங்குறவங்க பூசாரி எல்லாம் ஆடு வரலாம் கோழி வரலாம் அல்ல கடைசியில் அவங்க ரத்தத்தை எடுத்து கேட்கிறான் தெரிகிறான். பாகம் மது கொடுக்கலாம் உன் தெய்வம் அலுவலகத்துல இருக்கும். உன் தெய்வம் தூங்குனாரு தூங்குவாரு. ஏன் உன் தெய்வம் ஊர் பயணம் போயிருப்பாரு, மக்களும் இருக்கிறாரு அம்மாரு. அதனாலயா ஐயா அந்த கேரக்கு உன்னால பண்ண முடியுமா? அந்த கேரக்கு பண்ண முடியுமாங்க? அதுக்காக ஒண்ணு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க. இல்லைங்க நம்ம இறந்தவர்கள ஆலக்கரையில ஒரு அம்மாவுக்கு மேய் வரணும் போயிருந்தோம். அதனாலயா நல்லா கவனிங்க. அவங்க வீட்டுக்காரு ஐயம்மனுக்கு மாலை போட்டு இருந்தாருமா. அம்மா ஐயோ அம்மா நல்லா இது வந்து கதை இல்லை, உள்ள நடந்தது. நல்லா கவனிங்க. ஐயம்மனுக்கு மாலை போட்டு இருந்தார். அதனாலயா என்ன நடந்தது தெரியுமா? அது வந்து சொன்னாரு, ஐயா என் மனைவிய நீங்க குணப்படுத்தீங்கன்னா உங்க ஏசாமாவுக்கு நான் அடிமைனார். இந்த சேலைக்கா தான் நான் ஏற்றுக்கிறேன்ட்டு உங்க மனைவிய குணமாக்கிட்டா நீ என்ன பண்ணுவான்னு நான் கேட்டேன். நான் இன்னைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நாளைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து உன் சர்ச்சுக்கு நான் வந்துடுறேன். இந்த வியாதி எப்படி வந்தது?
இன்னும் எனக்கு தெரியல. நானும் பார்க்காத மீண்டும் மண்டல வைங்க இல்ல எவ்வளோ காசா இருக்குண்ணே. அந்த சகோதரிங்க பாருங்க அடுத்த வாரம் இங்க வருவாங்க. அதனால நான் விசுவாசிக்கிறேன். மேலெல்லாம் மென்னு இருக்கும் நம்ம. அதனால நம்ம அந்த காலை தூக்குறாங்களா நீங்களாம் பார்க்கலாம். கொஞ்சம் இல்லைங்க நம்ம அவங்க வீட்டுக்கார சேலத்து பண்றேன். அதனாலயா நான் வேணா விடுதலை கொடுத்து பாருங்க. நான் ஏற்றுக்கிறேன். அதனாலயா உன் கண்ணால பாருங்க, கண்ணை மூட வேணாம், கண்ணை திறந்துக்கிற பாருங்க. ஏசுதற்கு நாமத்தில ஒல்லாதாவிய வெளியே உள்ளே இருந்து சமயபுரம் வருது. அலையா நீ யாருன்ன? நான் தான்டா சமயபுரம் தான் என்ன சொல்லுங்க. அலையா ஏன் வந்த? உன் வாழ்க்கைய நான் சீரழிந்து இந்த தோலெல்லாம் வெந்துமான வச்சுதான் நான் தான். கண்டுபிடிக்கிட்டியா? என்னால இருக்க முடியலையே, எரிதான் ஒரே கந்து. அதுதான் இல்லை மறுபடியும். அலையா மறுபடியும் கீழே ஒன்று ஏந்திருக்காங்க. நம்ம நீ யாரு? வெளியவான்னு சொன்னேன். அதனாலயா கெங்கு மண்ணிலிருந்து ஒரு மாறி வருது. அதனாலயா எப்படி வந்தா உங்கள்ட 17 வருஷமா நான் கட்டி வைக்கிறேன். என்னது 17 வருஷமா கட்டி வைக்கிறேன். அதனாலயா அந்த புருஷங்காரம் என் வாயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலயா வாழ்ந்துட்டு கண்ணிருந்து உருளதே ஏசு கிடக்க நாம இந்த ஆவியான வேலை கிடைக்கின்றாரு. உன்னைக்கு அல்ல சாம்பலாக்கி. அதனாலயா சொன்னேன் அம்மா அந்த ஆவி உடனே போயிட்டு மறுபடி வரும். மத்தியம் 12:43 வாசகம் இருக்கு. 2 வாசகங்கள மத்தியம் 12:43 2 வாசகம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேவையும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீரும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அவன் பின்னிலையிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். நான் சொன்னேன் ஐயா அந்த ஆவி போயிருக்கு நினைக்காதீங்க. நம்ம அர்த்தமா போயிருக்கு. இது முழுமையா உங்களோட மனைவிக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க ஒரு நாள் உபவாசம் வைங்க. உபவாசம் தானே ஜபத்தான போவாதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. உபவாசம் போலியான்னு சொன்னேன். அடலையா 2 வருஷம் அடலையா அந்த ஊழியக்காரரும் வேற இருந்துக்கல, அந்த ஆத்மாவும் போன ஆவியெல்லாம் உள்ளவங்க. அதனாலயா இன்ன வரைக்கும் அந்த அம்மா அப்படியே அந்த அம்மா உட்கார்ந்து அணைக்குவாங்க. எல்லாமே தண்ணி நிற்பாங்க. அந்த அம்மாவோட கூண்டு வரும்போது காட்சிக்காங்க. அதனாலயா அதுக்கு அந்த என்ன நீர்மண்ட வைத்தியம் பார்த்தா அது போடணும் நல்லா தெரியுது. உபவாசம் இருக்கிறது என்ன இருக்கு? அந்த ஊழியக்காரன் சொல்லிட்டேன். அந்த ஊழியக்காரே அதனாலயா அது என்னன்னு பெரிய ஊழியக்காரன் வந்து நெய் வரணும்னா அவங்களுக்கு என்ன இல்லாங்க பவர் இல்ல. என்ன நினைப்பாங்க உடனே ஆகா நம்ம அந்த மாதிரி அங்க போயிருக்க என்ன பண்றது? இதாயிரம் 3/4 சமையல நினைக்கிறேன். எனக்கு வந்தாலும் உண்டா பண்ணு கூட மாட்டாமோ ஏன் கேட்குறீங்களா? அதனாலயா அங்க இருக்கிற ஆவியால நம்ம விடுதலை ஆக்குறோம்ல காண்றோம்ல. ஐயா நம்மளால முடியல. ஒரு ஊழியக்கார ஆண்டவர் இல்ல அவர் வந்து செய்யறாருன்னு தெரிந்துக்க மாட்டாடுவான். அந்த ஊழியக்கார அவங்க வேணாம். அதனாலயா ஒன்றும் இல்லை கண்ணுக்கு இல்லை கண்ணுக்கு மஞ்சள் நடந்துட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. எனக்கு 40 பேர் வந்திருக்காங்க. ஐயா நல்லா கவனிங்க. 40 பேர் வந்திருக்காங்க. எனக்கு எப்போதுமா அந்த மீட்டிங்ல முடியாது நைட்டு கேட்போம். எனக்கு 2 மணிக்கு மேலதான் என் கையில மைக்கு வரும். என்னது நைட்டு 2 மணிக்கு மேல எல்லாம் உட்காந்து ஆடு காம்பாங்களா இல்ல ஆடு இருப்பாங்களா? அந்த தூக்கத்தை எழுப்புறதான் அலையா. எனக்கு இந்த ஊழியக்காரங்க கரெக்டா எனக்கு அந்த 2 மணிக்கு தான் மைக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு நேரம் அவங்க நேரம் இருக்கணும். இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்கள என்ன கேட்கணும்? ஆட விடணும். தூக்கம் ஓடணும்.
ஒரு ஊழியக்காரன் இருந்து வந்தார். அவன் தான் ஐயா அவர் பேரு சொல்ற ராஜன் ஐயா அவர் பேர். அதனாலயா நான் பயமில்ல அவர் பேர் தான் ராஜன் ஐயா. அக்கினி இறங்கிட்டு இருக்குங்க, நல்லா கவனிங்க. அக்கினி இறங்கி நூத்தந்த ஆவியெல்லாம் ஓடி தேவாமி பிரசம் பகுந்தாரோட எனக்கு அந்த இடம் எல்லாம் நிரம்புறாரு. முடியாது வந்து எங்க அந்த நேரம் தண்ணி இது வந்து ஆராதனைங்க, இது பிள்ளைகளாம் வரக்கூடாது, இந்த அபிஷேகம் நம்ம இது தேவையில்லை, இது சும்மா சாதாரண பண்ணுங்க காது வந்து சொல்லிட்டு போறேன். அவருதான் பிள்ளைகளா நடத்தணும். அவருக்கு என்ன இல்லை விசுவாசம். அவங்க கணக்கு காட்டுறாங்க, கொண்டு கணக்கு காட்டுறாங்க. அழகா நீ அப்படியே பண்ண எனக்கு தேவையில்ல, எனக்கு இந்த பேர் வந்தாங்கன்னா கணக்கு அழகா. ஒரு மனித ஒரு ஊழியக்காரன் வந்தவங்க மின்னதால கொடுக்கல, என்னையா ஊழியக்காரன் அழகா, எல்லாம் ஊழியக்காரன் எல்லாம் அந்த மக்கள் அப்படியே முடிச்சு வைக்க அப்படியே கணக்காடினா போதுமா? ஒரு விகாதியோட ஏங்க இன்னைக்கு நோண்டி நோண்டி எடுக்கிறேன், நான் ஒரு ஆவிய கும்புறேன் அழகா எதுக்குங்க? ஏதோ ஊழியக்காரன் என்னது பார்க்கிற அங்கில ஏசு நடந்து போறாரு, அதனால ஓரமா அசிந்தாள் முடிக்க மனுஷன் கல்ல நடந்து ஒண்டியார ஏன் அவருக்குள்ள இருந்த வல்லமை, இந்த வல்லமை நம்ம கொடுக்கணுங்க. ஊழியக்காரன் பயனா இருக்கணும், ஊழியக்காரன் பயனா இருக்கணும். அழகா அங்கே நேரம் முடிவுக்குள்ள ஏன் வந்துங்க ஒண்டியாருது 2000 ஆவி மண்ணுக்குள்ள ஆண்டவர் நிறைஞ்சிருந்தார் இல்லையா? என்ன விசுவாசத்துல எல்லா காட்டிலும் அழகா நம்ம யாரோட பிள்ளை, அவருடைய ரத்தத்தை அப்படி முடிச்சுட்டு அவர் பிள்ளையாக மாறி நம்ம ஒண்ணும் கண்ணு நிறைய வந்து உட்காந்து இருக்கோம். அழகா இது தேவனுக்கு தெரியுமா? நான் பிசாக்கு வரல, நீங்க எல்லாம் வரண்டா அதான் இந்த சபை அழகா போக பாஷா, அதெல்லாம் உங்க வேலை. என் வேலைலாம் இது இல்லை, என் வேலை உட்காருவேன், கொஞ்ச நேரம் தூக்குவேன், கொஞ்ச நேரம் செய்திக்கம்ப, அதனால நம்ம சும்மா தூக்குவேன். அழகா என்னது கொஞ்ச நேரம் இந்த வாண்டே காம கொஞ்ச நேரம் தூங்குவேன், கொஞ்ச நேரம் ஏற்றி போயிடுவேன். அழகா இதெல்லாம் இருக்கக்கூடாது. அழகா நம்ம எப்படி இருக்கணுமா? கம்பீரமா இருக்கணும். என்ன வரைக்கும் அந்த அம்மாவுக்கு போவே இல்லை அந்த ஆள். அழகா அழகா ஊழியக்காரருக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த அந்த வீட்டுக்காரு சமாள விண்டார ஒரு ஊழியக்காரத்துக்கு முன்னாடி சமாள விடாட அந்த நிலைமை இருந்தோம். அந்த ஊழிய அந்த மனுஷனை நம்ம சமையல உட்கார வைக்கணும்னு அந்த ஊழியக்காரனுக்கும் இல்லை. சமாள விண்டதால எங்க முக்கிய வேலையா இருக்கா இல்லையாங்க? நம்ம முக்கியமான நெருந்துரும், அந்த வல்லமையா நாவே நெருந்துரும். அதுக்கு யார் வந்து அழைக்கணும்? வீட்டு மேல ஊழியக்காரர் வந்து வைக்கணுமா இல்லையா? அது நேரம் நான் சொன்னேன், அவங்க சொல்றாங்க வீட்டுக்காரங்க ஐயா அந்த 2 நாள்ல நாங்க சொல்லி அனுப்புறோம், எங்க ஊழியக்காரன் சொல்லிடுறேன், உமாசம் பண்ணி எல்லாமே சரி பண்ணிடுங்க, நான் நல்லா இருப்பாங்க பொண்ணு சுதாங்கிற பொண்ணு சொல்லுங்க. இந்த வரைக்கும் அந்த மனுஷன் குடிகாரனாதான் இருக்கான் அந்த பொண்ணோட. அதனாலயா அல்லையா ஏன்னா ஒரு கீழ்மணிந்து இல்ல, ஒரு தேவ பயம் இல்ல, என்ன இல்ல தேவ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லையா இயேசுக்கு எழுந்தார் அற்புத ஊழியத்துல மிராக்கலுங்க நம்ம அப்பா இருக்கிறாரு, மிராக்கல் செய்கிறார். இல்லாத இருக்கிற ஆக்கிற கட்ட அல்லையா மருந்தவர் எழும்புறவர் அவர் கூடாதக்காரங்க ஆந்தமா அப்படியா இருக்கு. அல்லையா காலைல போனா சாயங்காலம், சாயங்காலம் போனா அல்லையா இல்லை ஒரு வீட்டுக்கு வரமாட்டாங்க. வேலைக்கெல்லாம் போக காலெல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் பிறகு பார்த்து காலெல்லாம் வலிக்கும். அல்லையா எப்படியா வாழ்ந்தவனுக்கு காமாட்டு அல்லையா பேசி எந்த நேரம் எப்படி தெரியாது. 2 நாள் போல வரன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்கன்னு எங்க போயிருப்ப இச்சனால கந்தாவே 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 நான் ஒன்னை அறியேன். காத்து உள்ள நேரத்தில் நெல்ல தூண்டிக்கணும்.
அல்லேலூயா. அபிஷேகம் இருக்கும் போது எனக்கு ஒரு பரிசுத்தம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் ஆடி அடங்க உட்காரும் போது ஒன்றுக்கும் பிறக்கணும். அல்லேலூயா. நல்ல ரத்தம் இருக்கும் போது என் அப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அந்த வைராக்கியம் வாங்க நம்ம கூட இருக்கணும். நாம 7 நாள் 6 நாள் வரைக்கும் வேலை செஞ்சு நம்ம 12 நிமிடம் காப்பாத்திக்கிட்டு அப்பாவோட ஊழியம் தானே செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை வைக்கிறது கிளம்புறாரு. அதனாலயா அவர் அந்த ஊழியம் என்னாச்சு ஏதாச்சு எத்தனை பேரும் ஊழியக்காரனுக்கு போன் அடிச்சு பேசுறீங்க. அதனாலயா கிளம்புறதுனால அதனாலயா பேபி 4 மணிக்கு பசங்க சொல்லுங்க நாளைக்கெல்லாம் வந்துடுவாங்க இருக்கேன் வந்துடுவாங்க பசங்க அனுப்பிச்சு விட்டாரேன். 7 மணிக்கு போன் அடிக்கிறேன் போனே காலைல போய் கேட்கிறேன் போன் அடிக்க எடுக்கலைங்க ஏங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்லை பாச வேலாசிரியர் தூங்கிட்டேன். அந்த போனுக்கு கூட என்ன செய்யல சூரியகாரம்ல அலையா நேரம் விரும்பல. அலையா தேவாபியான எங்க இருக்கிறாரு? தேவாபியான எங்க இருக்கிறாரு? சீக்கிரம் வாசிமா வாசி முடிச்சலாம். மத்திய அந்த 20 12 43 வாசிமா. ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக நெருங்கி சோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னையிடம் கொள்ளாத வேறு ஏதாவது என்னை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆள் வரணும். அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்குள்ள வந்து ரொம்ப இருந்தாதாங்க ஆவியானவர். அதை வந்து தலையை கண்ணில் தலையை போயிட்டா எப்படிங்க அந்தனவுக்கான அல்லேலூயா. நம்மள ஒரு அம்மா இருக்காங்க. அல்லேலூயா. காரியம் ஆனாதான் போன் அடிப்பாங்க. என்னது ஓப்பனா பேசுறேன். காரியம் ஆனாதான் அந்த காரியத்தை கவர்மெண்ட் விடுதலை கொடுக்கிறதுக்கு சொன்னேன். காந்திலிருந்து உனக்காக காந்தில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மரியாதைக்காக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கூடாது. தேவ சமூகத்துல அநேக விடுதலை கொடுக்கிறாங்க. நம்ம கெடுதலாம் நடக்குது. வேண்டோடனே அவர் இருந்தாரா? அதனாலயா உனக்காக ஊழியக்காரன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து இருக்கேன். அதவரே பிள்ளை விரும்புகாது விடுதலை ஆகணும். ஒரு நன்மை விஷயத்துல வரக்கூடாது. பசர் நல்லா நடந்துச்சுங்க. நல்லா பணமாகிட்டாங்க. அழுதுருதா இல்லையாம்மா? அழுதுங்களா? அப்புறம் பாக்குறேன். அப்புறம் 2-3 வாரம் கழிச்சுதான் பார்க்க முடியுது. அழுதுங்களா? இடையில எங்க போறாங்க எங்க வராங்க அதெல்லாம் உடனே அன்னைக்கு போன் அடிக்காங்க. பசங்க உடனே வாங்க பசங்க எனக்கு ஜோம் பண்ணணும். அதனாலயா வந்து பாக்குறேன் ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீட்டாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலயா நான் மெனக்குன்னு வந்து பாக்குறேன். என்ன வந்தா காமால நைட்டோட நைட்டு அடிட்டாங்க. அதனாலயா கூட மர வேதனை. அதனாலயா அந்த ஆவிய போக்குறதுக்கு வேற தங்கம்மா வீட்டுல அல்லையா நடக்குது. அந்த ஆவி எழுந்து நிக்குது. எல்லாம் அலறாங்க. எல்லாம் ஒண்ணுங்கிறாங்க அந்த ஆவிய கண்டு. அதனால அண்ணங்க வயசு கொடுக்கும் நாம. அதனாலயா நம்ம விடுதலை கொடுங்க. கை கால வேலைக்கு போக வச்சு எவ்வளவு மன வேதனை. அதனாலயா எனக்கு இல்லாத எங்க இருக்குதே சொந்தவருக்கு போயிட்டாங்க. ஒண்ணு வேதனைங்க. ஆனா கடமைக்காக வரணும். அதனாலயா தேவன் செய்த நன்மையை மறக்கலாமாங்க? விடுதலை கொடுத்த மறக்கலாமா? அதனாலயா மக்களுக்கு செலவு பண்ணி சுகமா இருந்த ஒரே ஜமத்தில் சுகம் கொடுக்கிறாரு. அவரை மறக்க முடியுமா? சொல்லுங்களேன். அதனாலயா